தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 250வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு வற்றாத நீரூற்று நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவர் இம்மட்டும் நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு யார் யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை. சரிங்களா? ஒரு வார்த்தை ஒன்றை வேதாகமத்திலிருந்து சொல்லுவேன். இந்த வேதாகமத்தை திறக்காமலேயே அந்த வார்த்தையை யார் யாருக்காக பயன்படுத்தினது அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? யார் யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை. மொத்தம் 11 கேள்விகள். முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம். பாலகனே அப்படிங்கிற வார்த்தை யார் யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை? பாலகனே. வேத திறக்கக்கூடாது. இது ஒரு பொது அறிவு கேள்வி மாதிரி. சரிங்களா? வேதாகமும் பொது அறிவு கேள்வி மாதிரி. ஏன்னா வேதத்தை திறந்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அல்லது மொபைல் பைபிளை சர்ச் பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாலகனே அப்படின்னு யார் யாருக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாலகனே. நல்லா யோசிங்க. நல்லா யோசித்து நீங்க பதிலளிங்க. பாலகனே என்று யார் யாருக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினது? ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது சகரியா தன்னுடைய பிள்ளையாகிய யோவான் ஸ்நானகனுக்காக பயன்படுத்திய வார்த்தை. சகரியா பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தை. இதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். ஓகே, இரண்டாவது கேள்வி. உத்தம கூட்டாளியே. உத்தம கூட்டாளியே என்ற வார்த்தை யாருக்காக பயன்படுத்தப்பட்டது? யாரால் பயன்படுத்தப்பட்டது? உத்தம கூட்டாளியே. இந்த வார்த்தைகளெல்லாம் கவனிக்கும் பொழுது ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரும் வார்த்தைகளாக இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும். உத்தம கூட்டாளியே என்று யாரை பார்த்து யார் சொன்னது? கண்டுபிடிங்களே பார்க்கலாம். உத்தம கூட்டாளியே யார் சொல்லியிருப்பாங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்க, எனக்கு தெரியும். ஆனா யாருக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, விடை என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது உத்தம கூட்டாளியே என்று எழுதுகிறத பார்க்கிறோம். சரியா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் உத்தம கூட்டாளி என்று எழுதுகிறார். ஓகே, மூன்றாவது கேள்வி. என் மகனே என் மகனே என்று யார் யாரை பார்த்து சொன்னது? என் மகனே என் மகனே என்ற வார்த்தை யாரை பார்த்து உச்சரிக்கப்பட்டது, பேசப்பட்டது? என் மகனே என் மகனே. இது மூன்றாவது கேள்வி. கண்டுபிடிங்க பார்க்கலாம். என் மகனே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய வசனங்கள் வேதாகமத்தில் இருக்குது. ஆனா இது 2 வாட்டி என் மகனே என் மகனே. கண்டுபிடிங்கள். என் மகனே என் மகனே யாருக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை? யார் பயன்படுத்தினது? ஓகே, விடை என்பது அப்சலோம், தாவீதுனுடைய மகன். என தாவீதுனுடைய மகனுக்காக தாவீது பயன்படுத்திய வார்த்தை. சரிங்களா? என் மகனே என் மகனே அவனுடைய இறப்பு சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஓகே, நான்காவது கேள்வி. என் தகப்பனே என் தகப்பனே இது யார் பயன்படுத்திய வார்த்தை? யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை? என் தகப்பனே என் தகப்பனே. ரொம்ப முக்கியமான பகுதி வேதாகமத்தில் இது. என் தகப்பனே என் தகப்பனே என்ற வார்த்தை யார் யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை? ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஒரு உள்ளுணர்வோடு பேசுற வார்த்தை. சும்மா ஏதோ ஒரு வாயளவில் சொன்னது கிடையாது. என் தகப்பனே என் தகப்பனே என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தியது யார் அப்படின்னு சொன்னா எலிசா எலியாவை பார்த்து சொன்னது. சரிங்களா? எலிசா எலியாவுக்காக பயன்படுத்திய வார்த்தை. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா பயன்படுத்திய வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 5வது கேள்விக்கு செல்வோம். ஐயோ என் மகளே. ஐயோ என் மகளே இது யார் பயன்படுத்திய வார்த்தை? யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை? ஐயோ என் மகளே. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த தலைப்பு எடுத்த பொழுது இதெல்லாம் அப்படியே என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல தேடும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஐயோ என் மகளே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை
யார் யாருக்காக பயன்படுத்தின வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது 5வது கேள்வி. பழைய ஏற்பாட்டில் தான். ஐயோ என் மகளே. ஓகே, எப்தா தன்னுடைய மகளுக்காக பயன்படுத்திய வார்த்தை. ஆண்டவருக்கு பொருத்தனை செய்த அந்த மனிதன் போருக்கு போக முன்னாடி ஜெயிச்சுட்டு வரும்பொழுது தனக்கு முன்பாக எது வருகிறதோ அதை பலியிடணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறாரு. அங்க பார்த்தா அவனுடைய மகள் நடனமாடி கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து அவர் சொன்னாரு, ஐயோ என் மகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நியாயாதிபதிகள் 11:35 நம்ம வாசிக்கிறோம். ஓகே, இந்த நாளின் 6வது கேள்விக்கு செல்வோம். 6வது கேள்விக்கு செல்வோம். ரொம்ப எளிதான கேள்வி இது. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இந்த வார்த்தைலாம் ஒரு ஆணி எறியது போல வார்த்தை, ஒரு வல்லமையான வார்த்தை, ஒரு உத்வேகத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தை. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று யாருக்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது? யார் பயன்படுத்திய வார்த்தை? கண்டுபிடிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இது எல்லாரும் பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தானியேலை பார்த்து தரியு சொன்ன வார்த்தை. சரிங்களா? அந்த சிங்க கபீரனுடைய விடுதலைக்கு பிறகு தரியு தானியேலை பார்த்து சொன்ன காரியம் தானியேல் 6:20 நம்ம வாசிக்கிறோம். ஓகே, 7வது கேள்வி செல்வோம். 7வது கேள்வி, எங்கள் சகோதரியே. எங்கள் சகோதரியே என்று யார் பயன்படுத்துறாங்க? இந்த வார்த்தையை யாருக்காக பயன்படுத்துறாங்க? எங்கள் சகோதரியே. யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாடு தான். யோசித்து பாருங்க. எங்கள் சகோதரியே. இதுவும் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்க கூடும் என்று நம்புகிறேன். எங்கள் சகோதரியே. ஓகே, இந்த கேள்விக்கான விடை, ரெபேக்காளை வாழ்த்தும் பொழுது அந்த ரெபேக்காளுடைய குடும்பத்தார் அங்குள்ளவங்க சொன்ன காரியம், எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆதியாகமம் 24:60 வாசிக்கிறோம். ஓகே, 8வது கேள்வி செல்லுவோம். 8வது கேள்வி, சிநேகிதனே அப்படிங்கிற வார்த்தை யார் யாருக்காக பயன்படுத்தினது? இது யூதாஸ் இல்லை. சரிங்களா? யூதாஸை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே என்று சொன்னார். ஆனால் வேற பதில் நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம கண்டுபிடிச்சிரும். அதனால இன்னொரு பதில் இருக்குது. சிநேகிதனே என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யாருக்காக பயன்படுத்தப்பட்டது? எப்படி பயன்படுத்தப்பட்டது? யோசித்து பாருங்க. சிநேகிதனே வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சிநேகிதனே அப்படிங்கிற வார்த்தையை வேதாகமத்தில் அப்படியே உங்க நினைவை பல காரியங்கள் கொண்டு போங்க. வேதாகமத்தில் சிநேகிதனே. ஓகே, விடை என்பது மத்தேயு 22:12 இருக்கிறது. அந்த கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத நபரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. கல்யாண வஸ்திரம் தரித்திராதனை பார்த்து சொல்லப்பட்ட அந்த காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, 9வது கேள்விக்கு செல்வோம். தண்ணீரை போல ததும்பினவனே அப்படின்னு யாரை பார்த்து யார் சொன்னது? தண்ணீரை போல ததும்பினவனே. தண்ணீரை போல ததும்பினவனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது யார் யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை? 9வது கேள்வி இது. தண்ணீரை போல ததும்பினவனே. இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எங்க நம்முடைய நினைவு போகும் அப்படிங்கிறத நிச்சயமா என்னால யூகிக்க முடிகிறது. தண்ணீரை போல ததும்பினவனே. ஓகே, யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ரூபனை பார்த்து சொன்ன காரியம் தண்ணீரை போல ததும்பினவனே என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49:3 இது இருக்கிறது. ஓகே, 10வது கேள்வி, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இது யாரை பார்த்து யார் சொன்னது? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று யாரை பார்த்து யார் சொன்னது? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஓகே, இது உபாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இருக்கிறது. உபாகமம் 29:33 இருக்கிறது. இது மோசேயினுடைய கடைசி வார்த்தைகள். இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் பொழுது மோசே சொன்ன காரியம், இஸ்ரவேலரை பார்த்து மோசே ஆசீர்வதித்த காரியத்தை தான் இங்க பார்க்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சரிங்களா? ஓகே, 11வது கேள்விக்கு செல்லுவோம். நேசகுமாரன். இது கடைசி கேள்வி. நேசகுமாரன் என்ற வார்த்தை யாருக்காக யார் பயன்படுத்தினது? நேசகுமாரன்.
ரொம்ப எளிய பகுதிதான். நேசகுமாரன் என்ற வார்த்தை யாருக்காக யார் பயன்படுத்தியது? நேசகுமாரன். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானம் முழுக்கு பெறும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பிதாவாகி தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம், நேசகுமாரன் என்று. ஓகே, இந்த நாள்ல 11 கேள்விகள் யார் யாருக்காக பயன்படுத்திய வார்த்தை அப்படிங்கிற தலைப்பின் கீழே படிச்சோம். எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த நிகழ்விலே இணைவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.